அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது, வரலாறு கேள்விகள் ப்ரீவியஸ் வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. 20 கேள்விகள். அதுல அந்த 20 கேள்விகளுக்கான பதில் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதலாவது கேள்வி, காளிதாஸ் யாருடைய ஆட்சி காலத்துல இருந்தார்? 2ஆம் சந்திரகுப்தருடைய ஆட்சி காலத்துல இருந்தார். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து அந்த மாதிரி சந்திரகுப்தா 2 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அல்லது 2ஆம் சந்திரகுப்தர்னு எழுதியிருப்பாங்க. எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எழுதிக்கலாம். அடுத்த செகண்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றுள் சிந்து சமவெளி நாகரிகத்துடைய துறைமுக நகரம் எது? சிந்து சமவெளி நகரத்துடைய துறைமுக நகரம்னாவே நீங்க கண்ண முடிச்சு எழுத வேண்டியது லோத்தல் தான். சரிங்களா? 3வது கேள்வி, சிந்து சமவெளி நகரத்தினுடைய வடகோர குடியிருப்பு எது அப்படின்னா ஷோர்டுகை அப்படின்றது தான் வடகோர குடியிருப்பு. 4வது கேள்வி, தன்வந்திரி யார்? தன்வந்திரி அப்படின்றது நிறைய இடத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. ஹாஸ்பிட்டல் நேம்லாம் தன்வந்திரின்னு இருக்கும். அதனால அவர் ஒரு மருத்துவர் அப்படின்றதுனால அவருடைய பெயருக்காக அந்த பெயரை வச்சிருக்கிறாங்க. ஸோ தன்வந்திரின்றது மருத்துவர். அடுத்த 5வது கேள்வி, இந்த மாதிரி ஒரு 4 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எது இதுல சரியான பதில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சந்திரகுப்தா 1, அதாவது முதலாம் சந்திரகுப்தா குமாரதேவி, சமுத்திரகுப்தா தத்தாதேவி, சந்திரகுப்தா 2ஆம் சந்திரகுப்தா துருவதேவி, முதலாம் குமாரகுப்தா குபேர நாகா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுல வந்து நீங்க உங்களுக்கு எது சரியான பதில் அப்படின்றத எழுதணும். ஸோ சரியான பதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1, 2, 3 இது 3 தான் சரியான பதில். அதாவது முதலாம் சந்திரகுப்தா குமாரதேவி, சமுத்திரகுப்தா தத்தாதேவி, 2ஆம் சந்திரகுப்தா துருவதேவி இதுதான் கரெக்ட். குமாரகுப்தா முதலாம் குமாரகுப்தாவும் குபேரன் ஆகவும் தவறு அப்படின்றத நம்ம இதில் பார்க்குறோம். சரி, அடுத்தது குப்த வம்சத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு குப்த வம்சத்தை நிறுவியவர் நார்மலாவே ஸ்ரீகுப்தர் தான். ஆனா முதலாம் சந்திரகுப்தர் வந்து ஒரு தன்னாட்சி மிக்க தனித்துவமான அவர்தான் ஒரு சிறந்த அரசர். அதாவது உண்மையாக குப்த வம்சத்தை அடித்தளமிட்டவர் அல்லது ஸ்ட்ராங்கா கொண்டு வந்தவர் அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தா தான். அதனால முதலாம் சந்திரகுப்தா ஆன்சர் இருக்கு. நீங்க இதை இன்னொரு தடவை நீங்க வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா ஸ்ரீகுப்தர் ஆப்ஷன்ல இல்லாம முதலாம் சந்திரகுப்தர் இருந்தா நீங்க முதலாம் சந்திரகுப்தர் போடலாம். ஸ்ரீகுப்தரும் இருக்குது, முதலாம் சந்திரகுப்தர் இருக்குன்றதுனால உண்மையான குப்த வம்சத்தை உண்மையாக நிறுவியவர் யார் அப்படின்னா நீங்க சந்திரகுப்தா முதலாம் சந்திரகுப்தாவை போடலாம். நார்மலா பை அந்த மன்னர்கள் வரிசையில வரும் பொழுது ஸ்ரீகுப்தர் வரும். சரிங்களா? ஸோ அதனால நீங்க இந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்க இன்னொரு ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணிட்டு நீங்க ஃபைனல் டெசிஷன் எடுத்துக்கோங்க. 7வது கேள்வி, சிந்துவெளி வரி வடிவங்கள் பழந்தமிழோடு தொடர்புடையது என்று தெரிவித்தவர் ஐ மகாதேவன். ஓகேங்களா? 8வது கேள்வி, பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. மொத்தம் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. சிந்து சமவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரை அறிந்திருக்கவில்லை. ஆப்ஷன் 1. 2 வந்து சிந்து சமவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினாங்க. 3வது, பொதுவாக பட்டு ஆடைகளே சிந்து சமவெளி கலாச்சாரத்துல பயன்பாட்டில் இருந்துச்சு. 4வது, சிந்து சமவெளி ஆண் பெண் இருபாலரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்தனர். ஸோ இதுல அவங்க கேட்கறது என்னன்னா பொருந்தாதது அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ பொருந்தாது அப்படின்னா எது தவறோ அதை தான் நம்ம எடுத்து எழுதணும். அதனால உங்களுக்கு கிரீன்ல கொடுத்துருக்கிறதுனால இது நீங்க தவறுன்னு கன்சிடர் பண்ண வேண்டாம். அவங்களுக்கு ஆன்சருக்காக இதை மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ பொருந்தாததுன்றது ஆப்ஷன் இ இதுதான் வந்து தவறு. மீதி எல்லாமே கரெக்ட். அதாவது சிந்து சமவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை. ஆமா, அவங்களுக்கு அதை பத்தி தெரியாது. அடுத்தது, சிந்து சமவெளி மக்கள் ஆபரணம் செய்ய ரெட் கலர்ல கற்கரை பயன்படுத்தினாங்க. ஆமா. அப்புறம் சிந்து சமவெளி மக்கள் ஆண் பெண் இருபாலரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்தனர். ஆமா, உண்மை. ஸோ இந்த பட்டு ஆடைகளே சிந்து சமவெளி கலாச்சாரத்துல பயன்பாட்டில் இருந்தது அப்படிங்கிற அந்த ஒரு பதில் தான் அதுல பொருந்தாத பதில்கள். ஓகேங்களா? அடுத்து 9, குப்தர் காலத்தில் வட இந்திய வர்த்தகத்தை கையாண்ட துறைமுகம் எது? உங்களுக்கு இன்னொரு ஒரு ஒர்க் என்னன்னா சிந்து சமவெளி மக்கள் எந்த ஆடைகளை பயன்படுத்தினாங்க அப்படின்றத நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. சிந்து சமவெளி மக்கள் பயன்படுத்திய ஆடைகள் என்ன அதை நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. அடுத்து 9வது கேள்வி, குப்தர் காலத்தில் வட இந்திய வர்த்தகத்தை கையாண்ட துறைமுகம் எது அப்படின்னா தம்ரலிப்தி அப்படின்றது தான் குப்தர் காலத்துல வட இந்திய வர்த்தகத்தை கையாண்ட ஒரு துறைமுகம் அது. அடுத்து 10வது கேள்வி, அஜந்தா குகை ஓவியங்கள் யாருடைய காலத்தை சேர்ந்தவை அப்படின்னு பாத்தீங்கன்னா குப்தஸ் வாகடகாஸ் அப்படிங்கிறவங்களுடைய காலத்தை சேர்ந்தது. அஜந்தா குகை ஓவியங்கள் குப்தஸ் வாகடகாஸ் அவங்க காலத்தை சேர்ந்தது. 11, குப்த பேரரசு பின்வருவனவற்றில் யாருக்கு வரி இல்லாத விவசாயத்து நிலத்தை வழங்கியது? குப்த பேரரசு வந்து விவசாய நிலத்தை கொடுத்துச்சு, ஆனா அதுக்கு நீங்க வரி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராமணர்களுக்கு. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்க வரி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வரி இல்லா விவசாய நிலத்தை கொடுத்துட்டாங்க. 12வது கேள்வி,
அடிமையின் அடிமை என்று அழைக்கப்பட்ட டெல்லி சுல்தான் யார்? டெல்லி சுல்தான் யாரு? இல்துட்மிஷ். அடிமையின் அடிமை என்று அழைக்கப்பட்ட டெல்லி சுல்தான் இல்துட்மிஷ். ஓகேங்களா? அடுத்து 13வது கேள்வி. கீழ்காணுபவர்கள்ல துருக்கி ஆதிக்கத்தை இந்தியாவில் தோற்றுவித்தவர் யார்? ஸோ துருக்கி ஆதிக்கத்தை இந்தியாவில் தோற்றுவித்தவர்கள் குத்புதீன் ஐபக். ஓகேங்களா? அடுத்தது 14வது கேள்வி. போலோ விளையாடிய பொழுது குதிரையிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்த டெல்லி சுல்தான் யாரு? குத்புதீன் ஐபக் தான். அடுத்தது 15. குதுப்பினார் எனும் கோபுர கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக்கு. முடித்தவர் இல்துட்மிஷ். ஓகேங்களா? தொடங்கியவர் இவரு, முடித்தவர் அவரு இல்துட்மிஷ். 16. பண்டைய இந்தியாவில் நீர்ப்பாசன வரி என்று அழைக்கப்பட்டது பிடக பாகம். நீர்ப்பாசன வரி பிடக பாகம். 17வது கேள்வி. சிந்து நாகரிகத்தில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடங்களுடைய சரியான காலவரிசை கேட்டிருக்காங்க. ஸோ முதலாவது லோத்தல், 2வது மொஹஞ்சதரோ, 3வது சன்குதாரோ, ஃபைனலா மாற்றி சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹராப்பா தான். அதாவது அது அது வந்து அந்த அந்த வரிசையை நம்ம சொல்லணும், அதுதான் சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஹராப்பா, 2வது மொஹஞ்சதரோ, 3வது சன்குதாரோ, ஃபைனலாக லோத்தல். ஓகேங்களா? நம்ம படிக்கும்போதே இப்படி என்ன படிக்கிறோம்? ஃபஸ்ட்டு ஹராப்பா தான் நம்ம அகழ்வாராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சாங்கன்னு படிக்கிறோம் இல்லையா? ஸோ அதனால் முதலாவது ஹராப்பா, செகண்ட் மொஹஞ்சதரோ, அதுக்கப்புறம் ஷன்குதாரோ, ஃபைனலாக லோத்தல். லோத்தல் துறைமுகம். அடுத்தது 18வது கேள்வி. ஆப்கானிஸ்தானோட வர்த்தகத்தில் மிக முக்கிய ஆதாரமாக தொலைவில் உள்ள ஹரப்பாவுடைய புரல் காவல் நிலையமாக இருந்தது எது அப்படின்னா ஷார்ட்டுகா அப்படிங்கிற ஒரு இதுதான். அடுத்து 19. பணியாளர் குடியிருப்பு கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நாகரிகத்தோடைய பெயர் என்ன? ஹராப்பா. பணியாளர் குடியிருப்பு எங்க இருந்துச்சு? ஹராப்பால. ஃபைனல் கொஷின். இந்தியாவுக்கான பாகியானுடைய பணி என்ன பணி? புத்த நிறுவனங்களுக்கு சென்று பௌத்த கையெழுத்து பிரதிகளை சேகரிக்கிறது தான் அவருடைய பணி. புத்த நிறுவனங்களுக்கு போய் அந்த புத்த கையெழுத்து பிரதிகள் இருக்கு இல்லையா, அதை வந்து அவங்க என்ன செய்யணும்? சேகரிக்கணும். அதுதான் அவருடைய பணிகள். சரிங்களா? இதெல்லாம் குப்தருடைய நிர்வாக முறை பற்றி அறிகிறது, பெண்களின் சமூக நிலை புரிந்து கொள்றது, இதெல்லாம் இல்லை. இது மட்டும்தான் அவருடைய பணி. ஓகேங்களா? ஆனா குப்தர் காலத்துல அவர் வந்தார். சரிங்களா? ஓகே. ஸோ இதுவரையிலும் நம்ம ஹிஸ்ட்ரியில் 20 கேள்விகள் பார்த்துருக்குறோம். அதுக்கான விடைகள் உங்களுக்கு இதில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் பிடிஎஃபாகவே உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். அதனால் அந்த கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. ஆன்சர் எல்லாமே இதில் இருக்குது. இதில் அந்த குப்த வம்சத்தை நிறுவியவரை மட்டும் நீங்கள் ஒரு டைம் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. நார்மலாக குப்த வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர் தான். ஆனால் உண்மையாலுமே நிறுவனர் யார் அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர். அவர் தான் ஸ்ட்ராங்கான தன்னாட்சி மிக்க சிறப்பு வாய்ந்த ஒரு மன்னர். அதனால் முதலாம் சந்திரகுப்தர் அப்படிங்கிறது சில விடைகளாக கருதப்படுகிறது. அதனால் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம இதில் ஃபுல்லாகவே 20 கொஷின்ஸ் பார்த்தாச்சு. சில முக்கியமான கொஷின்ஸாக இருக்கிறதுனால இது உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஷின்ஸ் பாருங்கள். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். வெற்றி உங்கள் கையில்.